ஏய் கண்ணா எல்லாம் கழுத மாதிரி கிடக்குதுடா, நல்லா இருக்காதுடா, மாற்றிடும் சேஸை வேலை பண்ணலாம் ஐடியா பண்ணினார். சார் ரொம்ப குதிரை சார், கனல் கண்ணா எப்படி அப்படின்னாரு. சார் ஆனால் எப்படி கிட் பீஸில் அதான் வாங்க. ரஜினி சாருடைய ஒவ்வொரு படங்களுக்கும் ஒரு மைல்கல் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஃபைட் மாஸ்டராக பார்த்து வந்துருப்பாங்க. ஆனால் அவருடைய மறக்க முடியாத மைல்கல்ன்றது நான் தான். லைஃப் டைமில் வயிற்றுல குத்தி மண்டி போட்டு விட்டு அவரை முடியத்துக்கு ஊதி விடுவார் திண்டவங்களை. அது நான் வந்து தூக்கி தள்ளி விடுற மாதிரி எடுத்துருந்தேன். கட் 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 நல்லா இருக்கேன். நான் கார் நிற்க வச்சு எல்லா ஷார்ட் எடுத்தேன், சேஸ்லாம் எடுத்துக்கிறேன். ட்ராக் போட்டு சொன்னார். நான் எவ்வளோ பேர் ரேசர் இன்னும் உட்கார ஷார்ட் எடுக்கல. படத்தை பாருங்க எப்படி ஓட்டுறீங்க, சூப்பராக ஓட்டுறேன். அதான் வாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு நடிப்பதற்காகவே பிறந்திருக்க ஒரு நடிகை நான் சொல்லுவேன். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் வைப் கொடுக்குது. அதாவது இவர் வந்து எனக்கு ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபராக, ஒரு ஸ்டண்ட் டேரக்டராக தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இவர் படங்களில் ஒரு நடிகராக தான் தெரியும். அதாவது படங்களில் ஒரு ஹீரோக்கு ஒரு என்ட்ரி இருக்கும் போதோ, இல்லை வந்து ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு கிளாஸான ஒரு ஃபைட் இருக்கும் போதோ, இவர் உள்ளே வந்து ஒரு ஃபன் மேக் பண்ணி அதை அப்படியே ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக மாறுறதெல்லாம் என் கண்ணுக்குள்ளே மறையாமல் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 35 வருடங்களை கடந்து இந்த சினிமாவில் பயணிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. என் கூட இன்னைக்கு கனல் கண்ணன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சில ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது, அதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன டக்கு ஞாபகம் இருந்தோ அதை நீங்கள் வந்து சொல்லணும். தலைவர் இல்லாமல் எப்படி உங்களுடைய இதை வந்து, அதாவது வெரி குட் பர்சன், பெரிய ஒரு ஆன்மீகவாதி ரஜினி சார். அவருடைய படிக்கிற காலத்தை படத்தை பார்த்துட்டு திடீர்னு ரஜினி பார்க்கும்போது இந்த ரஜினி தானே நம்ம நம்ப முடியல. இப்போ நிறைய தூரத்து தான் பார்த்துருக்கேன் ரஜினி சார். அரண்மனைகளை முடிஞ்சு ஹிட் அந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு பரபரப்பாக பேசிகிட்டே இருப்பாங்களே, அரண்மனைன்றது. அது பிறகு பேசிட்டு காலத்தில் அவர் ஒரு படம் ஒன்று சுரேஷ் கிருஷ்ணா சார் படம் ஏபிஎம் நடக்குது. அந்த படம் பைக்கில் அப்படி போய்ட்டுருக்கேன். நானும் அசிஸ்டன்ட் தானே எனக்கு. அவன் அப்படி போய்ட்டு இருக்கும்போது, அவன் பைக் ஓட்டு போய்ட்டு இருக்கும்போது ஏவி ஃப்ளோரில் ரஜினி சார் உள்ளே போனோன்னா போயிட்டுருக்காரு. நாங்கள் கண்டுக்கல, நாங்கள் கவனிக்கல. வந்தோடனே அவன் நானே ரஜினி சார் பார்த்து போட்டு, நம்ம யாருடா, நம்ம என்ன விக்ரம் தர்மாவா இல்லை சூப்பரானா வந்துருக்குன்னு தெரியுறதுக்கு கம்முடை பிராண்டா வளர்ந்து வருங்கன்னு. அதெல்லாம் கிடையாது, சும்மா பார்ப்போம். அவன் தான் பிரச்சனை கொடுக்குறான். இது பார்த்துட்டு நம்ம பேர் சொல்லி போகணும் அப்படின்ட்டான். நான் ஏனாண்டா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்கடாடே அப்படின்ற. அதை வாங்க சொன்னேன். அவன் போய் நேராக கண்ணு என்னப்போ நான் பெரிய வேஸ்ட் மாதிரி அவன் சொன்னேன். அந்த அவனும் உள்ளே விட்டான் செட்டுக்குள்ளே. இது உள்ளே விட்டோடனே எனக்கு ஒன்றுமே புரியலை. அவர் அழகாக ஒரு ஷார்ட்டு முடிஞ்சு உட்காந்துருக்காரு. உட்காந்தோடனே இவனே போய் அந்த சுப்பையா அவர்கிட்ட சொல்லி இருந்துக்கணும். அவர் வந்துட்டார். அதை கை கொடுத்துட்டு நல்லா படம் பார்த்தோம், சூப்பராக இருக்குது, நல்லா ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க, ஐயோ அப்படி போதும் தள்ளுறாரு. இது நானும் பார்த்து நம்ம சீக்கிரம் ஜாயின் பண்ணுவோண்ணா அப்படின்னு போயிட்டார். இது சீக்கிரம் ஜாயின் பண்ண. ஆனால் உண்மையாக அடுத்த வருஷம் ஜாயின் பண்ணல வச்சிங்கன்னா முத்தில் இந்த பிரச்சனை தெரியும் தூக்கிட்டு அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் அவர் மறுபடியும் நான் தூக்கி போட்டு அந்த ஃபைட்டை பார்த்துட்டு மிரண்டு அதில் சொன்னார். குதிரை ஃபைட் நடக்கும்போது குதிரையெல்லாம் சின்ன சின்ன குதிரை வந்துச்சு. அப்போ வைக்கும் சார் வந்து நினைக்கிறார். ஏய் கண்ணா எல்லாம் கழுத மாதிரி கிடக்குதுடா, நல்லா இருக்காதுடா, மாற்றிடும் சேஸை வேலை பண்ணலாம் ஐடியா பண்ணினார். உடனே வேணாம் ரஜினி சார் விட்டோம். உடனே ரஜினி சார் என்ன சார் ரொம்ப குதிரை சார், கனல் கண்ணா எப்படி அப்படின்னாரு. சார் ஆனால் எப்படி கிட் பீஸில் அதான் வாங்க. ஸோ அப்படி ஒரு ஆள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற பெரிய ஒரு அப்புறம் வந்து அவர் வந்து எனக்கு அவர் படங்கள் அவர் ரஜினி சாருடைய ஒவ்வொரு படங்களுக்கும் ஒரு மைல்கல் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஃபைட் மாஸ்டராக பார்த்து வந்துருப்பாங்க. ஆனால் அவருடைய மறக்க முடியாத மைல்கல்ன்றது நான் தான் லைஃப் டைமில். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அவர் தான் வந்து முதல்ல பேர் படையை கழட்டி விட்டாரு. அதான் சார், அதுவும் சொல்ல நினச்சேன். இப்போ எனக்கு அதான் இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் முதல்ல சொன்னதுக்கான காரணமே, எனக்கு முதல்ல உங்களை ஞாபகம் இருக்கிறதே வந்து படையப்பால் அந்த பாம்பு பிடிக்கிற சீனில் ஒரு ஃபன்னான கேரக்டராக தான். அது இல்லாமல் ரெண்டாவது அவரை பார்படை கழட்டி அடிக்க வச்சு நம்ம ஒருத்தர் தான். ஆனால் அது யாருடைய கால் சார்? நீங்கள் தான் வந்து சொன்னீங்க. அது ஆக்சுவலாக அவருடைய ஆசை. நான் வந்து கிண்டல் பண்ணிட்டேன். ஏங்க இவரெல்லாம் பேர் படைக்கிறது எவங்க பார்க்குறது அப்படின்ட்டு. நான் வேறு எது அதை போய் டைரக்டர் அப்படியே சொல்லிட்டாரு. ஏங்க இப்படியே சொல்லிட்டாரு. அப்படியா அதை ஸ்போர்ட் அவர் எடுத்துக்கவே இல்லை. அது சரி அப்படியா
அப்படி நான் டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு போகும்போது டக்குன்னு சட்டை கட்டி அப்படி இப்படின்னு முறுக்கி அப்படி அப்படின்னு காமிச்சேன். சூப்பராக இருக்கு சார், பண்ணி ரொம்ப ரொம்ப வயசாக பண்ணிடலாம் சார். ஆனால் அந்த ஃபைட்டு செவ ஃபேமஸ்ல சார். அப்போ இல்லை சார், அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது 6 packs எல்லாம் அதுக்கப்புறம் லேட்டரான் வந்தது 6-7 வருஷம் கழிச்சு. ஆனால் அப்போவே இந்த ஹீரோ சட்டை கழட்டி சண்டை போடுறதுங்கிறது ரொம்ப ஒரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அர்ஜுன் சார் பண்ணுவாங்க, சரத்குமார் சார் பண்ணுவாங்க. இவரு காட்டுறா சார், அவர் சட்டை இப்படி கட்டிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். இப்படி வச்சுட்டு அப்பயே தலைவர் இப்படி அடிக்கும் போது அது இல்லை சார். எனக்கு ஒரு டவுட் இருக்கும், ரஜினி சாருக்குன்னு சண்டை பண்ணும்போது எப்பவுமே அந்த ஒரு ஸ்டைல் இருக்கணுங்கிறது பிளானாக இருக்கும். கண்டிப்பாக பிளான் இல்லை. அவருடைய பாடி லாங்குவேஜ் உள்ள வந்ததுல ஆட்டோமேட்டிக் வந்துருக்கு. இல்லை ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் வந்து கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு வயிற்றில் குத்தி மண்டி போட்டு விட்டு அவரை முடியத்துக்கு ஊதி விடுவார் திமுக அவங்களுக்கு. அது நான் வந்து தூக்கி தள்ளி விடுற மாதிரி வச்சுருந்தேன். அவரோட டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, ஊதி விட்டார். ஊதி விட்டாருன்னா ஃபைட்டர்ஸ் என்று சொல்லல ஷார்ட். அப்போ மானிட்டர்லாம் கிடையாது, நான் கேமரா பின்னாடி தான் இருக்கணும். ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கேமரா நிற்கணும். அவர் ஊதுனோன்னு கீழே ஊதுட்டான். நான் தள்ளி விட சொன்னேன், ஏன் ஊதினாருன்னு கேட்டேன். டவுட் கட் 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 நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், அதான் ஊதி விட்டேன் அப்படின்னாரு. சரி சார் வேறு மாதிரி எடுப்பேன் சார் சொல்லிட்டு, புரிதுங்களா உங்களுக்கு. அப்புறம் ஷார்ட் வச்சு ஊதினோம்னா அவர் ஃபுல் பேக் பண்ணியிருப்பேன். அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்போ அதை எலிவேட் பண்ணுறதா புரிது உங்களுக்கு. அதுதான். ஆனால் அவருக்கு நான் பல பேர் சொல்கிறது ஒரு சீன் நாலேஜாக ரஜினி சாருக்கு ரொம்ப அதிகம் இருக்கும்பாங்க. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? 100% அவருக்கு என்ன எது ரசிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி பண்ணா அவரை ரசிப்பாங்கன்னு. ஆமாம் ஆமாம் அது. ஆனால் உங்களுக்கு ஒரு தீராத பாண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க. பின்னாடி போங்க ஃபேமிலியோட கூட ஃபோட்டோஸ். ஆமாம் ஃபோட்டோஸ் யாருமே கிடையாது என்கிட்ட அதிகமாக. ஏன்னா அவர் ரஜினி 25 பண்ணும்போது எனக்கு ஒரு இந்த செயினில் போட்டு ரஜினி சார் டாலர் போட்டு செயின் கொடுத்தாங்க, அது போட்டு தான் அன்றைக்கி எடுத்தது. அதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனை தான் சார். இது நான் மெயினாக கேட்கணும்னு நினைக்கிற படமே வரலாறு தான். காரணம் என்னன்னா, அதில் ஒரு ஃபெமினைன் ஆக்ஷன் இருக்கும் அவருக்கு, அதில் அவருக்கு சண்டை கொடுத்துருப்பீங்க. அது எப்படி சார் கிரியேட் பண்ணீங்க? இவருக்கும் அதிக படம் பண்ணா நான் தான். ஏன்னா அப்போ அஜித் இங்கே நைட் ஷூட் போய் இங்கே காலைல போய் இப்படி தான் ஷூட் இருக்கும். அதான் அந்த டைமில் பெரிய கிளாஷ் வேறு இருக்கும்ல சார். இல்லை அப்படி நான் சொல்ல மாட்டாங்க, இது வந்து சொல்ல மாட்டேன், வேறு கேட்டால் இருக்கும். ஹீரோட்ட பேச வேலை கம்மியாக இருக்கும், ஏன்னா ஒர்க்கு டைட்டாக போயிட்டு இருக்கும்ல உங்களுக்கு. இப்போ தான் டிஸ்கஷன் மேலே ஒரு வேலை வெட்டி இல்லாமல் ஒரு நாள் மீட்டிங் போடுறோம்ல, அதாவது தேவையில்ல டாக்கிங் வரும். அப்போது வரலாறு படம் பண்ணும்போது சார் அந்த படம் ஒரு 10 நாள் ஷூட்டிங் அப்புறம் கீழே விழுந்துச்சு. அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகாமலே இருந்துச்சு, அது ஒரு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ஆச்சு. அப்போது அவர் டைரக்டர் கேஸ் வைக்குமாருக்கு ஒரு 1 இயராக படம் பண்ண முடியாமல் இருந்த சூழ்நிலை இருந்தார். அப்போ அவர் எடுத்த ஷூட் வரைக்கும் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணார், யார் ரவிக்குமார் சார். அதை பண்ணி ஒரு ரிலீஸ் பண்ணார். அது படம் மறுபடியும் பார்த்துச்சு. வரலாறு படத்தில் வந்து ஃபெமினர் கேரக்டருக்கு வந்து ஃபைட் எடுக்கும். அவர் ஒவ்வொரு நாள் நடிக்க அஜித் சார் டவுட் இருந்துச்சு, சார் நான் முழுக்க நடிச்சார் அசிங்கமாக இருக்குது சார், நான் நடிக்க மாட்டேன், படத்தை ட்ராப் பண்ணுங்கிட்டார். ஓகே. அப்போது நான் வந்து இறங்க சார் ட்ராப் பண்ண சொன்னேன்னு நான் போய் அஜித் சார் சொன்னேன், சார் நீங்கள் ஃபீல் பண்ணுற கேரக்டர் தான், என்ன சார் நான் ஃபெமினர் நடிக்கிறேன், ஆனால் இன்னொரு கேரக்டர் மேன்லியாக இருக்குது சார் இது. அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய நடிகன்ற பேர் வரும் சார் உங்களுக்கு அப்படின்னு. அப்படியா அப்படின்னா உண்மையில சார் 100% மாஸ்டர் உண்மையாக வரணும். ஆமாம் ஃபைட்டு போகிறேன், ஃபைட் எடுத்து பண்ணேன். இப்போ நமக்கு ஃபெமிலினாக ஃபைட் பண்ண தெரியாதுல்ல. நான் ஒன்று யோசிச்சு சார் நாளைக்கு இந்த ஒரு மாஸ்டர் இருக்கார் சார், நீங்கள் வச்சு அவர் மாஸ்டர் ஃபேமஸ், அவர் நடிகர்னு வச்சார், அது அவர் ஃபெமிலினாகவே இருப்பார். அவரை வர சொன்னோம் டான்ஸ் மாஸ்டர் சொல்லி, நான் கம்போஸ் பண்ணுறேன், அவர் பண்ணுவார். அதான் அப்படி இப்படி இருந்த போய் தான் நார்மலாக நீங்கள் போய் சொல்லிக் கொடுக்காம இவருக்கு அதை நடிச்சு கம்போஸ் பண்ணி அவர் சொல்லி நீங்கள் பண்ணி சொல்லுங்கன்னா அவரு அடிச்சு தாட்டு அது அவர் பண்ணி கொடுத்தா. அவர் எனக்கு அந்த மாஸ்டர் தெரியும் சார், இது படத்துல கண்ணால் எடுத்து அவர் பண்ண சொல்லி அவர் பண்ணி அப்படிதான் அந்த ஃபைட்டு சூப்பராக வந்துச்சு. ஆனால் சார் இத்தனை அவருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பின்னாடி ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. அந்த அவருக்கு வந்து L2 வந்து டிஸ்லோகேட், L2 ரிமூவ் சார். ஆனால் அதில் எப்படி சார் ஸ்டண்ட் நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? ஒன்றும் கிடையாது சார். நான் அந்த சிட்டிசன் படம் பண்ணும்போது சாருக்குள்ள ஃபைட் எடுத்துருக்கிறேன், ஃபயர் பண்ணிட்டு ஓடணும் சார். ஓடிட்டாரு சார், போதும் சார் போதும் சார்ட்டேன். இல்லை நான் ஒன்றுமே ஓடணும், வேணவே வேணாம் சார்னேன். ஓடினேன். அவருக்கு C4 லெஃப்ட் கால் சொர்ண கம்மி அவருக்கு கீழே. அப்போ கால் வைக்கிற இடம் ஃபீல்ட் ஆகாதுல்ல, சொர்ணம் தான் ஃபீல் ஆகும். கீழே விழுந்து பெரிய ரிஸ்க் ஆகி போச்சு.
அதுக்கப்புறம் ஒரு மகான் ஒரு படம் பாதிரி ட்ராப் ஆயிடுச்சு அந்த படம். அதில் போர்டில் ஜம்ப் பண்ணுறேன்னு சொன்னார். நான் சொன்னேன் வேணாம் சார், நல்லா இருக்காது, ஜம்ப் பண்ண வேணாம், நீ சும்மா கொடுங்க, நான் டூப் வச்சுருக்கேன், நான் பண்ணு காலை உடச்சிட்டேன். அவர் ஒரு மாதிரி ஒரு முடியாத அவருக்கு அப்புறம் இன்னொரு படம் பண்ணேன், அந்த எல்லாரும் வச்சு காப்பாற்று ஃபேமிலி ஒரு காப்பாற்று வீரம்ல, இதுக்கு முன்னாடி அதில் வந்து அவர் வண்டி சேஸ் ஓட்டணும். நான் கார் நிற்க வச்சு எல்லா ஷார்ட் எடுத்தேன், சேஸ்லாம் எடுத்துக்கிறேன், ட்ராக் பண்ணு சொன்னார். நான் எவ்வளோ பேர் ரேசர், என்ன உட்கார வச்சு ஷார்ட் எடுக்கல, படத்தை பாருங்கள் எப்படி ஓட்டுறீங்க, சூப்பராக ஓட்டுறேன், அதை வாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த படத்தில் ஒரு ரேஸ் சீக்வன்ஸ் இருந்தால் அவருக்கு அதை ஓட்டணுங்கிற ஒரு ஆமாம். ஆனால் எதையுமே யோசிக்காமல் அந்த ஸ்டண்ட்லலாம் இறங்கிடுவார். ஆமாம், நான் ஜம்ப் பண்ணணும் பாரு, நான் ஒத்துக்க மாட்டேன், இது வேண்டான்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் அப்படி இருந்துமே வரலாறுல சின்ன ஒரு இதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் அந்த பெட்டு போடலைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு. அது சார் அது என்னென்னா வரலாறுன்றது, அது 3 கேரக்டர்ஸ் படம் அவர் எடுக்கிறோம். நான் வந்து அப்போ எனக்கு ஷூட் வந்து நைட் ஷூட்டு, டே ஷூட் ஹைதராபாத், டே வந்து இவருக்கு டேட், யாருக்கு டேட்டிலேருந்து படத்தை வேணான்னு சொல்லிட்டேன் நான். இந்த வேணாம் வரலாறு கிளைமேக்ஸ் வேணாம் சார், மாஸ்டர் பண்ணிக்கலாம். அப்போ நீயே மாஸ்டர் ஏன் ஸ்டாண்டர்ட் பீட்டர் கேட்டால் அவன் பிஸின்னா, அப்போ சன்சிவ் கேட்டால் அவனும் பிஸின்னா, இல்லைண்ணே டேட்லன்ட்டாங்க, இல்லை நீ பண்ணி இல்லை உன் அஸ்டன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் ஒரு ரவிக்குமார் சார் நீயே பண்ணிட்டா, நான் நைட் ஷிஃப்ட்டை நைட்டாக மாற்றிடுறேன், நீ அங்கே டே முடிச்சுட்டு வந்துடு சொல்லிட்டு, அங்கே டே ஷூட்டிங் முடிச்சு அங்கே 6 மணி ஃப்ளைட் முடிச்சு 7 மணி வரை 8 மணி இப்போ இங்கே ஷூட்டு முடிச்சு அதை எடுத்துட்டு இருக்கும்போது கடைசி நாள் என்னென்னா ஷூட் பண்ண ஒரு விஷயம் நடக்கும். எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம், ரெடி ஒரே ஷாட், ஏன்னா டியூல் ரோடில் உங்களுக்கு எல்லாம் லாக்லாம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது ரோல் கேமரா ஆக்ஷன் 1 2 3 4 ஆக்ஷன் 5 சொல்லும்போது ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அசிஸ்டன்ட் மேலே இருந்து ஷூட் பண்ணுவோம், டைம் சவுண்டு போட்டு கொடுப்பான், கன் ஃபயர் கொடுப்பான், இவருக்குள்ள ஃபாலோ வருவார். 1 2 3 ஆக்ஷன் 1 2 3 4 கட் அப்படின்ட்டு, இது 1 2 3 4 கட் சொல்லிட்டேன். என்னாச்சுன்னா எல்லாம் என்னாச்சுன்னா கூப்பிட்டு சார் கீழே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு போடுறா அப்படின்னு, இன்னொரு சின்ன ஒரு தர்மாக்குள் சீட்டை போடுறேன் அப்படின்னு. ஒரு தர்மாக்குள் இல்லை, இப்போ தர்மாக்குள் போட்டு மேட்ச் பண்ணுறான்னு சொல்லி மேட்ச் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு சென்ஸ் சொல்லியிருக்கு. ஏன்னா அவரு டாட்டு உண்டா சார் உணர்ந்து இப்படியே இருக்கார். ஒரு 30 செகண்ட் எதுவுமே பேச முடியல. அசில் நான் போய் எல்லாம் தேம்பி சுற்றி அழுகுறாங்க, இப்படியே தான் இருக்கார், கண் அசையுது. நான் உடனே போயிட்டேன், வெளியே அப்படியே என்ன பண்ணேன், இந்த டவல் போட்டு வேஸ்ட்டை எடுத்த உடனே கிளாஸ் ஆனால் இந்த ட்ராக் ஜாம் ஆகும். அது எப்பவுமே ஸ்பைனல் ஜாம் ஆகும்போது காலையும் கையும் கிராஜுவல் இழுக்கணும். அது இந்த ட்ராக்ஷன் போடுறாங்கல்ல, அந்த மெத்தட் கிட்டத்தட்ட அன்கான்ஷியஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னாரு. சார் அப்படியே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் 2 பாட்டு அதில் நானே ஃபுல் பண்ணி இழுத்து எந்திரிங்க 1/2 மணி நேரம் எழுந்திரிச்சு நடந்துட்டேன். ஸோ அன்றைக்கி அந்த பெட்டு போடலைன்னா, லாஸ்ட்டில் தர்மாக்குள் போடலைன்னா, அது 6 சென்ஸ் அந்த டைம் நமக்கு சொல்லிடுது, கடவுள் மாதிரி ஒருத்தர் நமக்கு அசிரி மாதிரி ஒரு போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போவும் அந்த ரேசிங் பார்த்தீங்களா சார், திருப்பி போய் அவருடைய பேசிக்கல் அது அந்த ஆர்வம் அதான் அவருக்கு. கண்டிப்பாக கடைசி ஃபோட்டோ சார். அதான் சார் அவருக்கு அதை நான் வந்து சுல்லான் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த அநேகன் பண்ணேன். மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு விஷயத்தை சீனை உள்வாங்கி பண்ணுறது சிறப்பான நாடு. நான் சுல்லானுக்கு அப்புறம் நான் அநேகன் நிறைய நாள் ஒரு ட்ராவல் பண்ணேன். இது வந்து இந்த முள்ளம்மாரி அந்த சாங் ஒரு கேரக்டரு ஒரு ஃபைட்டில் வந்து அடித்து முடிச்சுட்டு ஒரு அந்த குத்தி போட்டுட்டு அது கடைசியில் ஒரு கையை உதறிட்டு வருவார், கையை அடிச்சுட்டு அப்படி. நான் அந்த சீன் அப்போ ஷார்ட்டில் இருக்கு பாருங்க, நம்ம 2 போயிட்டோம் இந்த லைவ் எடுக்கும்போதே, சார் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு. இது ஆமாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னா, சார் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இப்படி அந்த பர்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் ஒரு நடிப்பதற்காகவே பிறந்திருக்க ஒரு நடிகன் தான் சொல்லுவார். ஒரு கேரக்டர் எப்படி உள்வாங்கி நடிக்கிறது, அதெல்லாம் பிரமாதமான ஆக்டர். அதனால அது நான் சொல்ல வேண்டியதில்லை, மக்களே சொல்லுவாங்க. அவருடைய படங்கள் எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் அவருடைய வேலை பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. கண்டிப்பாக சார். ஆனால் இவ்வளோ இதாக சொல்லுவாங்க, பேசும்போது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, எத்தனை விஷயங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. சினிமாவில் நீங்கள் என்ன விஷயம் நினச்சி வந்தீங்க, அதை பண்ணிட்டீங்களா சார்? அது முடிஞ்சிச்சா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிற நிலைமைக்கு வந்துடும். இல்லை நமக்கு 2 விஷயம் இருக்குது சினிமாவில். சம்பாதிச்சு செட்டில் ஆகணும்னு நினச்சி சினிமாவுக்கு ஜெயிக்க முடியாது. அந்த தொழிலை நான் நேசிக்கிறேன், அந்த தொழிலுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்.
வேலை செஞ்சுட்டே இருப்பேன், நமக்கு பணம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து இதை தான் செய்கிறேன். 5 ரூபாய்க்கு வேலை செய்வேன், 50 ரூபாய்க்கு வேலை செய்வேன், 500 ரூபாய்க்கு வேலை செய்வேன். ஆனால் அது என்னுடைய அர்ப்பணிப்பு அதில் இருக்கும். 5 ரூபாய்க்காக அந்த 500 வேலை வந்து நான் நிப்பாட்ட மாட்டேன். 5 ரூபாய்க்காக அந்த 500 ரூபாவுடைய குவாலிட்டியை விட மாட்டேன். இதுக்கு இந்த படத்துக்கு என்ன தகுதியான குவாலிட்டி இருக்கோ அதே மாதிரி அந்த குவாலிட்டி அந்த படத்துக்கு கொடுத்துருப்பேன். இந்த கார்பன் படத்து டேரக்டர் சின்ன பட்ஜெட் படம் நான் பண்ணி தான் கொடுத்துட்டுருக்கேன். ஸோ அந்த படத்துக்கு நான் கண்டிப்பாக பேசப்படும், எனக்கு தெரியும் அந்த இடத்துல அந்த சீக்வன்ஸ். ஸோ அதனால் எப்போவுமே நான் வந்து சீனிவாசன் அவர் வந்து எனக்கு கதை சொல்லியிருக்காரு, 2 நாள் ஷூட்டிங் போகிறேன், கதை ரொம்ப பிடிச்சிது, உடனே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அந்த படம் வெற்றி அடையும் போது நானும் என்னோடய வெற்றி கணக்கில் என்னோட வருது இல்லையா? கண்டிப்பாக. புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு 600 படம் பண்ணியிருப்பேன். 600 படம் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 400 படம் வெற்றி படமாக தான் இருக்கும். ஆமாம். என்ன சொல்கிறீங்க? அதனால் அதுக்காக இந்த பணம் கொடுத்தா தான் வேலை செய்வேன், இந்த பணம் கொடுத்தா வேலை செய்ய இது கிடையாது. நான் வந்து என்னோடய தொழிலை கேட்டால் பண்ணுறேன். பணம் கொடுக்குறது உங்கள் இஷ்டம் அது. ஆனால் என்னைக்காவது ப்ரொடியூசராக வந்திருக்க கூடாதுன்னு யோசிச்சதெல்லாம் உண்டுதான்? ப்ரொடியூசராக வந்து நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அது நான் பண்ணது வந்து இல்லை கரெக்டாக தான் பண்ணேன். அது ஒரு மிகப்பெரிய கடல். எப்படி விஜய் சார் கடல் நீந்தார் அப்படின்னா அது ஒரு மேஜிக் இருக்குது. ரிலீஸுக்குன்னு ஒரு மேஜிக் இருக்குது. படம் வந்து எடுக்கிறது ஆஃப்டர் ரிலீஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக். அது பர்ஃபெக்டாக தெரிஞ்சால் தான் படம் எடுக்கணும். அது எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதுக்கு நான் தகுதி இல்லைன்னு நிப்பாட்டேன். புரிதவங்களுக்கு அதாவது நான் வந்து பெரிய ஆள், நான் பண்ணால் படம் எடுக்கணும்லாம் அதெல்லாம் அங்கே ஜாமான் ஆகாது. டிஸ்ட்ரிபியூட் வந்து கேட்பான். அது அந்த டைமில் இதான் அந்த பிரிண்ட் கேட்டு அது இல்லையா அப்படி சரி இல்லையாம்மா, புரிதவங்களுக்கு இதெல்லாம் பதில் சொல்லணும். அது நம்ம அந்த இடத்துல போக முடியாது. அதில் அவசரப்பட்டு இறங்கக்கூடாது. ஆனால் டக்குனு கால் வச்சுட்டு முன்னாடி வந்துட்டீங்களா சார்? அது எடுப்பேன் சார், கண்டிப்பாக 100% வருவேன். பாருங்கள், இன்னும் ஒரு 3-4 days உடனே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு நான் ப்ராசஸ் கரெக்டாக போயிட்டுருக்கு. இனிமேல் ப்ராப்பர் நம்ம இன்னும் பேப்பர் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் பிரிண்ட் பண்ணோம் சார். அதான் கண்டிப்பாக. கடைசியாக நீங்கள் வந்து இந்த சினிமாவுக்கு கொடுத்தது வந்து படங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட அசிஸ்டன்சியும் பலர் வந்து ஆமாம். அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார்? மிகப்பெரிய சந்தோஷம் சார். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து இந்தியாவிலே அதிகமாக அசிஸ்டன்ட் கொடுத்தவர் பிசி ஸ்ரீராம். இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரி பார்த்தா அதிக கேமராமேன்ஸ் எல்லாம் வந்து பிசியோட அசிஸ்டன்ட், பிசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அதேமாதிரி ஸ்டண்ட் ஆக்ஷன் டைரக்டில் அதிகமாக ஸ்டூடெண்ட் வந்து கனல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார். அதனால் எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க, இப்போ ஒரு அசிஸ்டன்ட் ஒரு ப்ரோக்ராம் கேட்குறான், டேய் இப்போ லாஸ்ட் அவர் சதீஷ்னா இருக்கான் பையன், அவன் வந்து சம்டைம் மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்ண வருவாங்க. அந்த பேசும்போது அவன் இப்படி பண்ணுறான், அவன் வந்து பிஸியாக இருக்கான், சூப்பராக அவன் பிஸியாக இருக்கான். அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தான் ஏதோ டீச்சர் வந்து ஒருத்தங்களை வளர்த்து விட்டு. ஆமாம், இல்லை என்ன பண்ணுறேன், நீ என்ன பண்ணுறேன், இப்போ அடுத்த பர்சன்ட் படம் பண்ணுறேன், பார்த்து பண்ணுறேன், அதை நல்லா பண்ணு. அதான் நம்ம உள்ள விஷயங்களை இது கொடுக்குறது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் ட்ராவல் பண்ண மனிதர்கள், சினிமா பற்றின டாக் எல்லாமே இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். டேக் ஒன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.